தைராய்டுக்குன்னே ஒரு மரம் இருக்குதுங்க. ஆமாம், மந்தாரை மரம் தாங்க, மந்தாரை ட்ரீ. இந்த மந்தாரை பூ ரொம்ப அருமையாக தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். மந்தாரை இலை ரொம்ப அருமையாக தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். மந்தாரை மரத்தினுடைய பட்டை அதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது நிறைய இன்றைக்கி வீடுகள்லேயே வளர்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஈஸியாக வாசலில் வந்து இன்றைக்கி காம்பவுண்ட் வாலில் ஒட்டி இன்றைக்கி வந்து இந்த மந்தாரை செடியெலாம் வந்து வளர்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதில் வரக்கூடிய ஃப்ளவர் அழகாக இருக்குன்றக்காக அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி வளர்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அது மாதிரி உங்கள் அருகாமையில் ஏதாவது வீட்டுக்கிட்ட அந்த மாதிரி மந்தாரை செடி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். உங்களுடைய தைராய்டை போக்க வந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது. நம்மளுடைய சித்தர்கள் இந்த மூலிகையை பற்றி அவ்வளோ நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக தைராய்டுக்கு இது நிறைய விஷயங்களை சரி பண்ணும். பைல்ஸை சரி பண்ணும், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், இது எல்லாமே சரி பண்ணும். இப்படி பல விஷயங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. அப்போ இந்த தைராய்டுனால் வரக்கூடிய கிளை நோய்களும் இதுக்குள்ளேயே சேர்ந்து போகும். அதான் ஒரு விஷயம். இப்போ இந்த மந்தாரையை நாம் எப்படி பயன்படுத்திக்கிட்டால் நம்மளுடைய தைராய்டு லெவலில் நார்மல் பண்ணலான்னு சில முறைகள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன், அதன்படி பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும்.